ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 5க்கான செகண்ட் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம். நல்லா போயிட்டுருக்கே இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படா சண்டை ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து காத்திருப்பீங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த எபிசோடு வந்து கரெக்டாக அமையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வந்து தான் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாங்க. முதல்ல இசைவாணி அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஃபீலிங்காக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது 2வது ப்ரோமோவில் அடுத்த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றியான ஒரு சுய மதிப்பீடு, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் தான் வந்து இவ்வளோ வந்து டஃப்பான கண்டஸ்டன்ட்டு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்கவுங்க ஒவ்வொரு ஸ்மைலி வந்து அவங்க ஃபோட்டோ பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது லைக் அப்புறம் ஹார்ட் இந்த மாதிரியான இமேஜ் தான் வைக்கிறாங்க. ராஜு மட்டும் அவருக்கு டிஸ்லைக் இமேஜ் வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. கலைஞர்கள் யாரும் அவங்க கஷ்டத்தை காட்டாமல் அவங்கள பார்த்தா சிரிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கஷ்டத்தையும் எடுத்து சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அவங்களுடைய பாடல்கள் பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. அது வந்து நெகட்டிவாக ஷேர் பண்ணுறாரா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. அதாவது உங்கள் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் வந்து அது ஒரு உண்மையாக தெரியல, அது வந்து ஒரு கதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து வளரவே மாட்டோம். நம்ம நடந்து போகிற பாதையில் ஏதாச்சும் ஒரு சௌறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம உடச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ நான் தான் உங்களுக்கெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு சௌறு, என்னை உடச்சிட்டு நீங்கள் வந்து மேலே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டிஸ்லைக் ஸ்மைலியை அவர் வந்து அவருடைய ஃபோட்டோ பக்கத்தில் வந்து ஒட்டுறாரு. உடனே சுற்றி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன பொண்ணுக்கிட்ட நீங்கள் எதுவும் கோவப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சே இதிலலாம் என்னப்பா கோவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. தப்பாக எதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுவை பார்த்து ராஜு வந்து மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ ராஜு வந்து சின்ன பொண்ணு அவங்களுடைய பாடலை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். இன்றைக்கான எபிசோடில் இருந்து இப்போது பிக் பாஸுக்கான அந்த ஒரு சீரியஸ் மூவ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பல சண்டைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.